ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பீட்ரூட்டையும் ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் பீல் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டை வெந்ததுக்கப்புறம் நல்லா சீவி வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 3 பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தனியா பொடி, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, அப்புறம் ஜீரக பொடி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து நல்லா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த நடுவில் அந்த மொசரல்லா சீஸ் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வெடித்து வெளியில் வராது. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் கிராம்ஸில் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல் வச்சு அதில் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பால்ஸ் அதெல்லாம் எடுத்து நல்லா போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு சைடு வெந்தனையும் அடுத்த சைடு திருப்பி விடணும். ஸோ இதே மாதிரி 5 நிமிஷம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் பொட்டேட்டோ சீஸ் பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.